நம்முடைய இந்தியாவைச் சேர்ந்த அருள் சகோதரி ராணி மரியா என்பவர் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்து உயிர் துறந்திருக்கிறார். இவருடைய வாழ்க்கை நிகழ்வை ஒரு திரைப்படமாக படம் பிடித்து திரையிட்டுள்ளார்கள். அதன் பெயர் த ஃபேஸ் ஆஃப் தி ஃபேஸ்லெஸ், அதாவது சமூகத்தில் முகமற்றோரின் முகமாக அவர் வாழ்ந்தார் என்பதை அந்த படம் சுட்டி காட்டுகின்றது. எனவே இந்த படத்தை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது சமய புரட்சி பற்றியது அல்ல, ஒரு சமுதாய புரட்சி பற்றிய படம். ஒரு சாதாரண மக்களுக்காக தம் வாழ்வை எவ்வாறு அவர் நீத்தார் என்பதைத்தான் பார்க்கின்றோம். அவருடைய குடும்பமும் மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டு செயல்பட்டது என்பது நமக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். எனவே அன்பு மக்களே, இந்த திரைப்படம் த ஃபேஸ் ஆஃப் தி ஃபேஸ்லெஸ், முகமற்றோரின் முகம் எனப்படும் இந்த திரைப்படத்தை தமிழில் மாதா தொலைக்காட்சி நமக்காக ஒளிப்பதிவு செய்து கொடுக்கின்றது. இந்த திரைப்படம் 123 விருதுகளுக்காக பரிந்துரைக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இது வருகின்ற நவம்பர் மாதம் 21ஆம் தேதி அன்று திரையரங்குகளில் திரைப்படமாக வர இருக்கின்றது. அது திரையிடப்படுகின்றது. ஆகவே திரு அவை விரும்புவது நாம் எல்லாரும் சென்று, குருக்களும் ஆயர்களும் மக்களும் குழந்தைகளும் இளையோரும் அனைவரும் சென்று இத்திரைப்படத்தை பார்த்து உற்சாகப்படுத்த வேண்டுமென அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சி மாநகரிலும் இந்த திரைப்படம் வெளிவர உள்ளது. ஆகவே மக்கள் கண்டுகளித்து அந்த புனித ராணி மரியாவை போல நாமும் மறை சாட்சியராக கிறிஸ்துவுக்காக, சமயத்திற்காக, சமுதாய மாற்றத்திற்காக உழைப்பவர்களாய் இருக்க, சாட்சியம் பகர்ந்து வாழ்ந்திட இறைவன் நமக்கு அருள் தர வேண்டுமென்று நான் விரும்புகிறேன், அதை ஆசிக்கிறேன். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன்.